sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நாம் பல்வேறு ஜெபங்கள், தவங்கள், தியாகங்கள் இவைகளை மேற்கொண்டு நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்து ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளில் நம்மை இணைத்து கொண்டு அவருடைய உயிர்ப்பிலை மகிழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லுகின்ற இந்த நாளில் உலகமெங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக நாம் வைத்திருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பு என்று சொல்லக்கூடியது எதனால் சிறப்பானது என்று நாம் சிந்தித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே இன்றைய நற்செய்தியினுடைய மையச்சிந்தனையாக மடிந்த கோதுமை மணி என்று சொல்லுகின்ற மைய சிந்தனை எடுத்திருக்கிறோம். மடிந்த கோதுமை மணி. எகிப்திலே பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்தவர்களெல்லாம் அங்கே இருந்த மம்மிஸ் என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டிகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். அங்கே ஒரு கோதுமை மணியை பார்க்கின்றார்கள். நமக்கு தெரியும், இறந்தவர்களுக்கு உணவாக படைக்கக்கூடியது பல்வேறு பொருட்கள். அதிலே ஒன்று உணவுப் பொருளாக இருக்கிறது. எனவே இந்த கோதுமை மணியை எடுத்துக்கொண்டு வந்து ஆராய்ச்சி கூடத்திலே ஆராய்ச்சி செய்தார்கள். அது உயிரோடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன, ஆனால் அது உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மண்ணிலே தடம் செய்து தயார் செய்து அந்த கோதுமை மணியை ஊன்றுகின்றார்கள். அந்த கோதுமை மணியை விதைக்கின்றார்கள். அதற்கு உரிய தண்ணீர் ஊற்றுகிறார்கள். வசதிகளை எல்லாம் செய்கின்றார்கள். சில நாட்கள் கழிகின்ற பொழுது அந்த கோதுமை மணி லேசாக முளைத்து வருகிறது. அந்த கோதுமை மணி முளைத்து வருகின்ற பொழுது அதனுடைய விதை இலை கழண்டு போகிறது. வேர்கள் வெளியே வந்து ஊன்றுகின்றன. அதனுடைய செடியானது வளரத் தொடங்குகிறது. எனவே அந்த கோதுமை மணி என்று சொல்லக்கூடியது மணிந்து விடுகிறது. புதிய உயிர் தோன்றுகின்றது. அதுபோன்றுதான் நம்முடைய பகுதியில் நாம் நெற்பயிரை இடுகின்றோம். நெற்பயிரை நாற்றங்காலிலே ஊன்றுகின்றோம். விதை அங்கே முளைக்க போடுகப்படுகிறது. அந்த விதையானது முளைத்தவுடன் அதை எடுத்து நாம் வயலில் நடுகின்றோம். அது பயிராக வளர்ந்து பல மடங்கு நமக்கு பலன் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை பற்றி இன்று ஆலயங்களிலெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுது வாசித்து ஜபித்து தியானித்து அதில் மூழ்கி இருப்பார்கள். நல்லதுதான். ஆண்டவருடைய அந்த வேதனை, அவருடைய தற்கையளிப்பு, அவருடைய அந்த இறப்பு என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பாக இருக்கிறது. காரணம், அது வெறும் இறப்பாக அல்ல, மாறாக அது உயிர்ப்பினுடைய ஒரு படிக்கட்டாக மாற்றப்படுகிறது. எனவேதான்
மடிந்த கோதுமை மணி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை போன்று கோதுமை மணியாக மடிய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை விடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்தில் எஸ்ஐயாவினுடைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. 52வது அதிகாரத்திலிருந்து எஸ்ஐயா இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடியவர் கடவுளுக்காக, இறையாட்சிக்காக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தன்னை கோதுமை மணியாக மடிய செய்தவர், அழித்து கொண்டவர், இல்லாமல் ஆக்கி கொண்டவர். எனவே தான் எஸ்ஐயா இறைவாக்கினரை துன்புறுகின்ற ஊழியன் என்று நாம் சொல்லுகின்றோம். துன்புறுகின்ற ஊழியன், த சஃபரிங் சர்வன்ட் ஆஃப் யாவே என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே எஸ்ஐயா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை முன்னறித்தவர், நம்பிக்கையை கொடுத்தவர், நம்பிக்கையின் நாற்றுக்களை நட்டுக்கொண்டே சென்றவர், புதிய ஏற்பாட்டின் விடியலுக்காக தன்னை அழித்து கொண்டவர். எனவேதான் அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய தோற்றம், அவருடைய பார்வை எல்லாமே பொலிவு இழந்து, கலை இழந்து, அழகு இழந்து, அமைப்பு இழந்து போவதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் பார்க்கின்றோம். த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை வாய்ப்பிருந்தால் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்து துவைத்து அவருடைய உருவை மாற்றி உடலெங்கும் காயப்படுத்தி இரத்தம் சுட்ட சுட்ட அவரை இழுத்து கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கண்ணமெல்லாம் வீங்கி, கண்ணெல்லாம் வீங்கி, முள்முடி அழுத்த அவர் அவதிப்படுகின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எனவே கோதுமை மணி என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மடிகின்றார். எதற்காக? அப்பொழுதுதான் புதிய விடியல் விடியும் என்பதற்காக. அண்ணல் காந்தியடிகளை பார்க்கின்றோம். ஆடம்பரமான வாழ்க்கையை தொடங்கியவர் கடைசியாக ஒரு நிர்வாணமாக ஒரு வேட்டியை துண்டை கட்டி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். தன்னை இழக்கின்றார், தன்னை அர்ப்பணிக்கின்றார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றார், உயிரை கொடுக்கின்றார். மடிகிறது. மடிந்ததால் சுதந்திரம் விடிந்தது என்று நாம் சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு கட்டங்களிலும், வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் தன்னை இழப்பதற்கு தயாராக இருந்தார். தெற்காப்பிரிக்காவிலிருந்து வந்த பிறகு நாட்டினுடைய பகுதிகளை சுற்றித் திரிந்து பார்க்கின்ற பொழுது மக்களுடைய வறுமைகள், வேலையில்லா திட்டாண்டங்கள், எளிமை போன்றவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்கள் இந்த கோதுமை மணியினுடைய பதறு போன்று விளக்கப்படுகிறது. எனவேதான் எல்லாவற்றையும் துறந்து அவர் சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய ஒரு நிலையில் தன்னை இழக்கின்றார். உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார். எல்லா விதமான இம்சைகளையும், துன்பங்களையும், நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு தன்னை இழக்கின்றார். நமக்கு சுதந்திரம் விடிவு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த துன்பத்தை நம்முடைய விசுவாசத்தினுடைய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அர்த்தமுள்ள ஒன்றாக மாறுகிறது. த சஃபரிங் சர்வன்ட் ஆஃப் யாவே, த ஜாய் ஆஃப் சஃபரிங் என்று சொல்லக்கூடியது. துன்புறுவதில் வருகின்ற ஒரு மகிழ்ச்சி, துன்புறுத்தப்படுவதில் வருகின்ற ஒரு மகிழ்ச்சியைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே நம்மை நாம் இழக்கின்ற பொழுது மலையிலிருந்து உருவாகி ஓடோடி துள்ளி குதித்து ஆறாக ஓடி வருகின்ற, அருவியாக ஓடி வருகின்ற அந்த தண்ணீர் கடலிலே சென்று ஒன்றுமில்லாமல் கடலோடு கலப்பது போன்று இந்த கோதுமை மணியானது இறைவனோடு இரண்டர கலந்து, தந்தையோடு கலந்து நமக்கு புது வாழ்வு தருகிறது. இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். ஆண்டவருடைய இறப்பை பற்றி அதிகமாக சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை பற்றியும் அதிகமாக சிந்திப்போம். விசுவாசத்தினுடைய ஒளியில் சிந்திப்போம், ஜெபிப்போம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை, மரணத்தை நாங்கள் அதிகமாக இந்த நாட்களை சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். எனவே மற்றவருடைய துன்பங்களிலே எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் விரும்புகின்றோம். துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கோதுமை மணியாக மடிந்து புது வாழ்வுக்கான, விடியலுக்கான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து வழியாக மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.